இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் கெட்டி குழம்பு பண்ண போறோம். ஓகே, கத்திரிக்காய் கெட்டி குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கத்திரிக்காய், வேர்க்கடலை, பூண்டு, வெந்தயம், தேங்காய் துருவல், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கடலைப்பருப்பு, எண்ணெய், தக்காளி விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கடுகு, தனியா, வெள்ளை எள், புளி, வெல்லம், சின்ன வெங்காயம். சோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசாலாக்கு ரெடி பண்ண போறோம். அரைக்க போறோம். இதுல வந்து வதக்கணுமா? வறுத்துட்டு அரைக்க போறோம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அதை வந்து அரைக்க போறோம் மசாலாக்கு. இதுல வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி வறுத்து அரைக்க போறோம். இதே நீங்க வந்து எண்ணெய் ஊத்தாம வச்சீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க அப்புறமா செய்யறதுக்கும் தேவை அப்படின்றவங்க எண்ணெய் விடாம வெறுமனே வறுத்துட்டு பொடிச்சிட்டிங்கன்னா அது அப்புறமா கூட செய்யும் போதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டு பண்ணும்போது நம்ம அஃப்கோர்ஸ் அன்னைக்கே யூஸ் பண்ணி ஆகணும். அது வந்து எடுத்து வைக்க முடியாது. இப்போ வந்து இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. நிறைய சேர்த்திங்கன்னா கசந்துரும், அதனால கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா சூடாயிட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்தது சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எவ்வளவு குவான்டிட்டி கத்திரிக்காய் எடுத்துருக்கோம்? கத்திரிக்காய் வந்து ஒரு சின்ன கத்திரிக்காய் இருந்ததுன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெரிய கத்திரிக்காய் இருந்தால் ஒரு 150 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் தான் செய்யணும் அப்படி ஏதாவது இருக்கு? இல்லை, அப்படி இல்லை. நம்ம எந்த கத்திரிக்காய்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது நல்லா இதை மாதிரி மேலே உள்ள காம்பை ரொம்ப எடுக்காம நீளமா நடுவில் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும். இதில் வெந்தயம் போட்டு சூடாக பொரிய ஆரம்பிக்கிறது. கடலைப்பருப்பு எவ்வளவு? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். ஓகே, சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். நம்ம இந்த சைடில் வந்து இந்த சட்டியை போட்டு கத்திரிக்காய் லைட்டாக எண்ணெயில் பரட்ட போகிறோம். ஓகே, இந்த பக்கம் அதை ரெடி பண்ணிடலாம். சட்டி சூடாகிறதுக்காக பண்ணியிருக்கிறோம். பை த டைம் அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இது சூடாயிடும். அதுக்காக இதுவும் பொரிய ஆரம்பிச்சு. இது நல்லா கொஞ்சம் பொரியணும். ஓகே, இப்போ இது கூட தனியா. அது எவ்வளவு? தனியா வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு. நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால 1 போட்டிருக்கோம். 1.5 அளவு எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் வந்து தனியா பவுடராக இருந்ததுன்னா அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தனியா போட்டு அரைச்சு இது எல்லாமே நம்ம பேஸ்ட் மாதிரி தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஓகே, இது கூட வெள்ளை எள்ளு வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஓகே, இது பொரியும் போட்ட உடனே, அதனால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரிக்காமல் இருக்கும், மேலே படாமல் இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை, நம்ம சொன்னால வெடிக்கும்ன்ட்டு எள்ளு வந்து வெடிக்கும். 1 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல். இது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அந்த சூடில் இருக்கும்போது அடியில் உள்ளது கரிஞ்சிடும், மேலே உள்ளது இதாயிரும். இதை அப்படியே ஆற வச்சு நம்ம அரைக்கணும். இதை மாற்றிக்கலாமா? இதை ஆஃப் பண்ணிடலாம்ல? ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஆறட்டோன்னு விட்டுக்கலாம். சட்டின்றதுனால ஓகே. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை வறுத்து இது பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா அப்படியே ஆற விட்டு இதை நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். கத்திரிக்காய் கெட்டி குழம்புக்காக ஃபஸ்ட்டே நம்ம சட்டி வச்சு அதில் தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், வெள்ளை எள்ளு, தேங்காய் துருவல் அண்ட் இதெல்லாம் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வச்சு தான் இப்போ கெட்டி குழம்பு செய்ய போகிறோம். அண்ட் இந்த பக்கம் நம்ம வச்சுருந்த சட்டியும் நல்லா சூடாகிருக்கு, மாற்றியாச்சு. இப்போ இந்த சட்டி ஆன் பண்ணணுமா? ஆன் பண்ணிடுங்க. இதில் வந்து கத்திரிக்காவை போட்டுட்டு நம்ம இதில் வந்து குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா ஒரே நேரத்தில் 2மே ரெடி ஆயிடும். இந்த பக்கம் வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்குள்ள அதுவும் ரெடி ஆயிடும். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போவே வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏன்னா கெட்டி குழம்பு இந்த காரக்குழம்பு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கத்திரிக்காய் வந்து வதக்க போகிறோம். கத்திரிக்காய் அதில் தான் குழம்பு வைக்க போகிறீங்க. ஓகே, கத்திரிக்காய் வந்து நம்ம குழம்பு வைக்கிற கொஞ்சம் ரெடி ஆகிற வரைக்குமே நல்லா வதங்கணும். முடிஞ்ச அளவு ஈரம் இல்லாமல் நல்லா உதறிட்டு போட்டுக்கோங்க. போய்க்கிறேன், அதுக்கு தான் சொன்னேன். போட்டுட்டு அதை அப்படி வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த
ஈரம் வராது. இல்லை, இதில் வந்து நம்ம கடுகு நல்லா வந்து சூடாயிடுச்சு எண்ணெய். இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரியுது. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வத்த குழம்புலாம் பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே பூண்டையும் சேர்த்துடலாம். ஏன்னா பூண்டு வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அந்த குழம்பு கொதிச்சு ரெடி ஆகும்ல, அது வரை இது நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுருங்க, அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும், சீக்கிரமாக சாஃப்ட் ஆயிடும். இருக்கட்டும், இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தக்காளி விழுது சேர்க்கலாம். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்க்கணும். தக்காளி விழுது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம். இது இப்போ லைட்டாக கொதிக்கணும். அந்த தக்காளி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி விழுதும் சேர்க்குறோம், புளியும் சேர்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஒரு ரெண்டு தக்காளி சின்ன மீடியம் சைஸ் போதும். அந்த அளவு அது வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்க்கணும். ஓகே, இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, காரத்துக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்கலை, மிளகாய் தூள் தான் நம்ம இப்போதைக்கு சேர்த்துக்கிறோம். அதனால் 1.5 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. ஓகே, கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரும்போது நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே கரைச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம அதை போட்டால் தான் அது வெந்துடும். ஓகே, வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்க்கணும். ஸோ ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டின்றதுனால இன்னமும் அந்த சத்தம் வந்துட்டே இருக்கு. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த கத்திரிக்காவை நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம். சேர்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஓகே, நல்லா வதங்கி அதோட கலர் நல்லா மாறி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும், வெந்துடும். போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகட்டும். வெந்ததுக்கு ஆல்ரெடி இதுவாயிடுச்சு. இல்லை, அந்த காரத்தோட ஒன்றா சேரணும். மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அது சாஃப்ட் ஆயிரும் இன்னும் கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம மசாலாவையும் சேர்த்து லைட்டாக கொதிச்சதுன்னே ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போவே பார்த்துங்க கொதிச்சிருக்கோம், நம்ம எடுத்துடலாம். பாருங்க கொதிச்சிருச்சு இல்லை? இந்த மாதிரி கொதி வந்தால் போதும் தான் நான் சொல்கிறேன். அரைச்சி வச்சிருக்கிற விழுதை ஒன்றா சேர்த்துடலாம். ஓகே, கெட்டி குழம்புன்றதுனால தண்ணி வேண்டாம் இருக்கணும். இப்போ இது சேர்த்த உடனே நல்லா கெட்டி ஆயிரும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக கலந்து விட்டுட்டு கொதி வந்தால் போதும். நல்லா பபிள்ஸ் வரும்ல, அந்த மாதிரி வந்தால் போதும் நமக்கு. இதில் நம்ம வேர்க்கடலாம் போட்டுருக்கனால திக்காகிடும், ரொம்ப திக்காயிடும். போதும். கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு முடியலாம். மூடி வச்சு அந்த சூடுலேயே வந்தால் போதும். நம்ம சிம்மில் வச்சுட்டு அந்த சூடுலேயே 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சதுன்னா வெள்ளத்தை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஸோ எப்படி நம்ம செஞ்சோன்ற கெட்டி குழம்புனுடைய அந்த சுருக்கமான செய்முறையை சொல்லியிருக்கேன் நேயர்களுக்கு. வானொலி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா தனியா சேர்த்து வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, துருவி வச்ச தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இன்னொரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்க போட்டுருங்க. இது வதங்கட்டும். இன்னொரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு
பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி விழுது நல்லா வதங்கி வரும்போது உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து கெட்டியாகும் போது புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லேசாக கொதிச்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காவை ஒன்றா சேர்த்து லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான கத்திரிக்காய் கெட்டி குழம்பு தயார்.